வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு இதை சொல்ல முயற்சிக்கிறாங்க. என்ன சொல்ல முயற்சிக்கிறாங்க நம்மளுடைய ஆன்மீக வழிகாட்டிகள்? அதோடு இதில் எந்த குரூப் 1 குரூப் 2லாம் கிடையாது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. யாரையும் குறிப்பிட்டு நம்ம இங்கே சொல்லலை. பொருந்தினதுன்னா எது பொருந்தினதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க. ஆன்மீக வழிகாட்டிகள் அப்படின்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். அவர்கள் நமக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க? நமக்கு ஏதேனும் தடைகள் வரப்போதுனாலும் நமக்கு உள்ளுணர்வாக நமக்கு சில அதிர்வுகளை கொடுப்பாங்க இல்லையா? ஒரு வைப்ரேஷன்ஸை நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். அதோடு நமக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, ஒரு இன்பமாக துன்பமாக இருந்தாலும் சரி, ஏதாவது நம்ம தடுக்கி விழ போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அவர்களே நமக்கு குரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த வழிகாட்டிகள், ஆன்மீக வழிகாட்டிகள் நமக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க? உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு இதை சொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் அது சரியா இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் எனக்கு எப்போ நடந்துடும், எப்போ கிடைச்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே ஆன்மீக வழிகாட்டிகள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அனைத்தும் நல்லபடியாகவே உனக்கு நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் சரி பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க. பார்க்கலாம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் உங்ககிட்ட சொல்ல முயற்சிக்கிற அந்த செய்தி ஃபேசினேஷன் ஆர் என்சைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதே தான், உங்களுக்கு ஏதேனும் பயங்கள் பதட்டங்கள் ஏதேனும் இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் சுத்தமாக எப்பொழுதும் இருக்குங்கிறது கிடையாது இல்லையா? இன்னைக்கு தொடக்கிற இந்த இடம் நாளைக்கு மறுபடியும் தூசி அடையத்தான் செய்யும். அதைத்தான் இங்கே உங்களுடைய வழிகாட்டிகள் இங்கே சொல்கிறாங்க. அதனால தினமும் என்ன செய்யணும்? தினமும் முயற்சித்து தொடச்சிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இன்பம் துன்பம்னு ஒன்று இருக்குது. கருப்பு வெள்ளை அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லப்படுது. அதனால் எல்லாமே கான்சிஸ்டன்ட் முயற்சிகள் போட போட முயற்சிகள் தொடர தொடர கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம். நம்ம இந்த குருவி ஹுட் பெக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. ஹுட் பெக்கர்னு அந்த மரத்தை அப்படியே அதை குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு வீடு கட்டுற மாதிரி அது பெரிய ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு குழியை அது அழகாக அதை உருவாக்கிடும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அது உள்ளுக்குள்ளே அது எவ்வளவு ஆழமாக அதோட குழி அதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியாகத்தான் அது செய்யப்படுது. தினமும் அது முயற்சிக்கும் இல்லையா? அது மட்டும் அது தங்காது, அதோடைய குடும்பத்தினருக்கும் அந்த இடத்த உருவாக்கி கொடுக்கும் இந்த வுட்பெக்கர். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இதனால குறிப்பிட்டவர்கள் இந்த வீடியோ பார்ப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் வந்தாலும் ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டுருது. ஐயோ அதுவாக இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி ரொம்ப மனம் வேதனை அடையிறீங்க. எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டடாக மன்னிக்கணும், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை ஹாயாக வச்சுட்டு ரொம்ப நீங்களே டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுது, அதிர்ச்சி ஆயிடுறீங்க. என்னடா நான் என்னமோ இப்படி நினச்சேன், இது இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறது. அப்படி ஆகும் பொழுது அவர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அது நீயா ஒன்று நினச்சி அது இப்படி தான் அமையும்னு நினச்சி அது நீயா டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுற. அந்த டிஸப்பாயின்மெண்ட்டில் ஆகும் பொழுது நீ பொத்துன்னு போய் உக்காந்துடுற. அப்படி கிடையாது, பொத்துன்னு போய் உக்காராத, எழுந்து வா. ஏன்னா அது இல்லைன்னா என்ன கிடைச்சதோ அதை எடுத்து வெளிப்படுத்தி, எப்படி சொல்கிறது, வெளிப்படுத்தி செயல்படுத்து அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, இதுதான் உனக்கு கிடைக்க மாட்டேன், இன்னும் போக போக நீ முயற்சிக்க முயற்சிக்க உனக்கானது எதுவோ உன்னுடைய சிறப்பான அந்த இடத்துல உன்னை உட்கார வைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் நமக்கு அதை கிடைக்கலன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறோம். என்ன ஆயிடும், பொத்துன்னு போய் உட்காந்துடுறோம் இல்லையா? பொத்துன்னு உட்காந்தோன்னா என்ன ஆயிரும்னா, நமக்கு வர வேண்டியதை கூட நம்மளே ஒரு பெரிய தடையாயிடுறோம். நம்மளே நமக்கு தடையாயிடுறோங்கிறத தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. அதனால தான்
எதிலேயுமே பற்றாக இருக்க வேண்டாம். பற்றற்றாக நம்மளுடைய கடமைகளை செய்யுங்க. அதில் வரக்கூடிய முடிவுகளோ பதில்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ குல தெய்வங்களுக்கோ பிரபஞ்சத்துக்கோ இந்த இயற்கைக்கோ அர்ப்பணம் சமர்ப்பணம் செய்திடுங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு எந்த வகையிலுமே கர்மா ஏற்படாது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. சரி, இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு இங்கே செய்தி சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க. தேவைப்பட்டதுன்னா அவங்க சொன்னாங்கன்னா நம்ம இன்னும் மேலும் செய்தியை எடுப்போம். முதல் செய்தியே உங்களுக்கு 4 of Swords வந்திருக்கிறாங்க. 2வது செய்தியும் நமக்கு இங்கே 8 of Cups வந்திருக்கிறாங்க. 3வது செய்தி நமக்கு இங்கே வந்திருக்கிறது the 2 of Pentacles. நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நமக்கு ஒன்று கிடைக்கலையே, ஐயோ நான் இப்படி நினைச்சு பார்த்தனே, அந்த நினைச்சது எனக்கு கிடைக்கலையே, நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி போய் ஒத்துன்னு உக்காந்துடுறீங்க. உட்கார்ந்த பிறகு வர வேண்டியது அது வராமல் நம்மளே நமக்கு அதுக்கு தடையாக இருக்கிறோம். அதுதாங்க 4 of Swordsம் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அதிலிருந்து விலகி வா, உன்னுடைய எதிர்பார்ப்புகளிலிருந்து விலகி வா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றாக இரு, கடமைகளை மட்டும் செய் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா 4 of Swords அப்படிங்கிறது பதட்டங்கள் தான். பதட்டத்தை தூக்கி போடு, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும், வருவது எதுவோ உனக்கு கிடைக்கும், நடக்கணும்னு எது இருக்கோ அது நடக்கும், அனைத்தும் கடந்து போகும். அனைத்து கடந்து போகும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்ததுன்னா அனைத்து கடந்து போகும். அதிலேயே உட்காந்துக்கிட்டு அதிலேயே பதட்டமாக இதுவா அதுவா இப்படியா அப்படியான்னு நீயா போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா குழப்பங்களையே தான் அதில் நம்ம மூழ்கி போயிடுவோம். பதட்ட நிலைக்கும் நம்மளை அதிலேயே மூழ்கடிச்சிரும், பதட்ட நிலையில் மூழ்கடிச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் குறிப்பிட்டவர்கள் நீங்கள் இன்னும் சில வேண்டுதலை இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க, பரிகாரங்கள் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்ப குலதெய்வங்களுக்கு இன்னும் சில பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது கண்டிப்பாக நிறைவேற்றி வையுங்கள். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் குறிப்பிட்டவர்கள் உங்களுடைய வேண்டுதல்களையோ பரிகாரங்கள் ஏதேனும் இருந்தது இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்கன்னா அதை நிறைவேற்றி வையுங்கள். சரி, இன்னும் நம்ம செய்திகளை எடுக்கிறோம். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய அந்த செய்திகள் என்ன? 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. அந்த 4வது செய்தி 5 of Wands வந்திருக்கிறாங்க. அந்த 5வது செய்தி தி எம்ப்ரஸ். அதே தாங்க, என்னங்க சொல்கிறது சொல்லுங்க. உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் சில விஷயங்களுக்கு தடையாக இருக்கிறீங்க, எழுந்து வா, ஏன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க, வாழ்க்கை முழுக்க தூங்கிக்கிட்டு தான் இருக்க, வாழ்க்கை முழுக்க போனதையே நினச்சிக்கிட்டு இருக்க, நீயே உனக்கு போட்டியாக தான் இருக்க, யாரும் உனக்கு போட்டி கிடையாதுங்கிறத சொல்கிறாங்க. எப்படி சொல்றது தெரியுமாங்க ஆங்கிலத்தில், யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் anxiety அப்படின்னு சொல்றாங்க. நீயே அந்த பதட்ட நிலையை உருவாக்கிக்கிற, அதிலிருந்து விலகி வா. உனக்குள்ள என்ன போராட்டமோ அது என்கிட்ட அர்ப்பணம் செய்யி, நான் உன்னுடைய ஆன்மீக வழிகாட்டி இல்லையா, அந்த வழிகாட்டியிடம் அர்ப்பணம் செய்யி, வழிகாட்டியிடம் மனமிட்டு பேசு, வழிகாட்டியிடம் முழுமையாக சரணடைந்து, வழிகாட்டியிடம் உங்களுடைய பிரச்சனைகளையோ இன்பங்களையோ துன்பங்களையோ அர்ப்பணம் சமர்ப்பணம் செய்கிறத இங்க சொல்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு பிறக்க இருக்கு, ஆனா நீங்க தான் அதுக்கு தடையாக இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிற முதல் செய்தியே fascination or anxiety. உனக்கு மரம் இருக்கு, உனக்கு திறமை இருக்கு, அதில் கொத்தி கொத்தி நீ தான் இந்த வீட்டை உருவாக்கணும், செய்ய மாட்டேங்கிற, நீ இப்படியே உட்காந்துருக்கணும்னு நினைக்கிற, அப்படியே படுத்திருக்கணும்னு நினைக்கிற, எனக்கு ஏன் இதுதானா, எனக்கு வேறு எதுவும் கிடையாதா, ஐயோ எனக்கு இப்படித்தானா, எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்காதா, ஐயோ அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்குதே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி கிடைச்சிச்சுன்னு நீ மற்றவங்களோட போட்டி போட்டுக்கிட்டோம், மற்றவங்களோட நீ கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா உனக்கு பிறக்க வேண்டிய உனக்கு வர வேண்டியதுக்கு நீயே தடையாக இருக்கிற அப்படிங்கறத தான் இங்க சொல்றாங்க.
ஸோ உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பார்ப்புகளை தூக்கி போடு. எதிர்பார்ப்புகளும் டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருவரும் கசின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா டிசப்பாயின்மெண்ட்ஸும் உன் வாழ்க்கையில இல்லை. கிடைச்சதை வைத்து சந்தோஷமாக இரு. ஏன்னா அங்கிட்டு உங்களுக்கு புதிதாக ஒன்று பிறக்க இருக்கு, புதிய கதவுகள் பிறக்க இருக்கு, குறிப்பிட்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பிறக்க இருக்கு அப்படிங்கிறத தி எம்ப்ரஸ் சொல்லப்படுகிறது. ரொம்ப அற்புதமான செய்தியை உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக நம்ம ஒரு செய்தியை எடுத்திருக்கோம். என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஹாய் பிரிஸ்தஸ், உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டி உங்களுடைய உள் உணர்வு மூலமாகவே வழிகாட்டியாக இருக்கிறாங்க. இந்த நிலாவை பார்க்கும் பொழுதும் இங்கேயும் 4 ஆஃப் ஸ்வாட்ஸை பார்க்குறோம். இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, உன்னுடைய புத்தி தான் உனக்கு எதிரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை ஒருநிலைப்படுத்து, சரிப்படுத்து. ஆன்மீகத்தின் மூலமாக பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சிகள், ஜப தியானங்கள், நம்ம ஏற்கனவே நமக்கு இங்க செய்தி சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்டவர்கள் பிரார்த்தனைகள் இன்னும் நிறைவேறாம இருக்கு, பரிகாரங்கள் நிறைவேறாம இருக்கு, அது எல்லாமே நிறைவேற்றி வையுங்கள். உங்களுக்கு வர வேண்டியது எதுவோ அது வரும். அந்த ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு தர வேண்டிய ஞானமும் அறிவும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு அந்த ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுக்கு அனைத்து ஆசீர்வாதத்தையும் தராங்க. நிமிர்ந்து நின்று வலது காலை எடுத்து வைத்து நேர்மறையாக செயல்படுங்கள். கிடைத்தது என்னவோ அதை அணைக்க கத்துக்குங்க, ஏத்துக்க கத்துக்குங்க. போனது என்னவோ போயிட்டு போது விடுங்கன்னு கடவுள்கிட்ட அர்ப்பணம் செய்து உங்களுக்கானது எதுவோ உங்களுக்கு வர இருக்கிறது, பிறக்க இருக்கிறது, வாய்ப்புகள் வர இருக்கிறது, தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.